செய்யறதுக்கு என்னவோ ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் அது அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லி, ரைஸ் எல்லாத்துக்கூடயும் செம்ம காம்போவாக இருக்கும். மல்லி மீல் மேக்கர் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு நான் ஒரு தட்டில் சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், பட்டை ஒரு ஸ்மால் பீஸ், கிராம்பு 1, கறி லீவ்ஸ் ஒரு 4, வரமிளகாய் 1, தேங்காய் ஒரு 10 பல் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா குறன்னு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கிடையில் கடாயில் தாளிப்பு கொடுத்துக்கோங்க. சோயா சங்க்ஸை நான் நார்மல் வாட்டரில் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி 1 2 கட் பண்ணி எடுத்த சோயா சங்க்ஸையும் அதோட கடாயிலே சேர்த்துட்டு மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்து இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். ஏன்னா அது தண்ணி அதுவே விடும். அப்புறம் ரொம்ப சலாசலான்னு போயிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி விட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கிளறி விட்டு உப்பு போட்டு மல்லி இலை போட்டு இறக்கிங்கன்னா சூப்பராக எம்மியான ஒரு மல்லி மீல் மேக்கர் தொக்கு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெலாம் சாப்பாடு ஒரு பிடி சேர்த்தியே சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்குனாலும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்பி கொடுத்துடலாம். காலியாகி தான் வரும். கடைசியில் அதில் ஒட்டிட்டு இருக்கிற சட்டி சோறு மட்டும் கிளறுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஃபுட் ரெசிபிஸ் பார்க்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.